அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு கரணம். கரணத்துல கரசை கரணத்துல பொறந்தவங்களுக்கு பலன்களையும், பரிகாரத்தையும் இதில பார்க்கலாம். அவங்க ஜாதகத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க. நீங்க என்ன கரணத்துல பொறந்திருக்கீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு, இதோட பலன்களையும், பரிகாரத்தையும் பண்ணுங்க. கரசனா யானைன்னு அர்த்தம். அதிக ஞாபக சக்தி உடையவங்க, புத்திசாலி, புத்தி வைத்து ஒரு காரியத்தை சாதிப்பாங்க. அதில் ஜெயிச்சும் வருவாங்க. அதாவது உடல் உழைப்புள்ள புத்தினால ஜெயிச்சு வரவங்க. இவங்களுக்கு குறைவான உழைப்பு, அதிகமான வருமானம், வாக்கால தொழில் செய்வாங்க, பேசியே ஜெயிப்பாங்க, பேச்சு மூலமாக வருமானம் சம்பாதிப்பாங்க, புதுசு புதுசாக புத்தியை பயன்படுத்துவாங்க, ஒரு வேலையே செய்ய மாட்டாங்க, பல வேலையில் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க ஒரு சின்ன நிறுவனத்துக்கு போனால் அது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. கம்ப்யூட்டர் சென்டர் அவங்க அதிகமாக இருப்பாங்க. இவங்க போகிற இடம் நிறுவனம் வளம் பெறும், வளர்ச்சியும் பெறும். உணவு விஷயத்துக்கு இவங்க கவனமாக இருக்கணும். உணவை மென்று சாப்பிட மாட்டாங்க. சீக்கிரமாக அப்படியே முழுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் அதில் ஒரு தடை இருக்கும். அதிகமாக நடக்க வேணும்னு விரும்புவாங்க. இவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க. தூக்கம் குறைபாடு உள்ளவங்க. இவங்க அதிக கோபத்தினா அழியக்கூடியவர்களாக இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுறவங்க. இரண்டாவது குழந்தை மேலே அதிக பாசம் வைக்கக்கூடியவங்க. நீர்நிலைகளை பார்த்து போகணும், கவனமாக இருக்கணும். நீர்கண்ட வர வாய்ப்பு இருக்குது. திடீர் முடிவுனால துன்பத்தை சந்திப்பாங்க. மனைவியுடன் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அது உணவு சம்பந்தமான பிரச்சனையாக தான் இருக்கும். இவங்களுக்கு சரியான மனைவி அமைகிறது இல்லை. இவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா துன்பம் அதிகமாக வரும். முதல் சொத்து அழியும், முதல் வேலையும் அழியும். கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு கடகம் என்ன பாவமாக வருதோ, கடத்து என்ன கிரகம் நிற்குதோ அது எல்லாமே இவங்களுக்கு நன்மை செய்யும். கடத்தில் ஒரு கிரகம் நின்று திசா நடத்தினாலும் அவங்களுக்கு நன்மை தான். புத்தி நடந்தாலும் நன்மை தான். சந்திரன் திசா புத்தியை நன்மை அளிக்கும். சந்திரன் சாரத்தில் நிற்கும் கிரகமும் நன்மையை அளிக்கும். வழிபாடு. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது நல்லது நடக்கும். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறது சிறப்பை தரும். சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம். சாந்தமான பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. அன்னபூரணி வழிபாடு, புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு, காமாட்சி வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, திருமேச்சியூர் லலிதாம்பிகை வழிபாடு சிறப்பு. திருவார்கரை ஊருள்ள மௌலீஸ்வரர், ஓசூர் சந்திர புவனேஸ்வரர் தாயிடம் ஆசை வாங்குவது மிகவும் சிறப்பு. பிள்ளையார்பட்டியும் போகலாம், நன்மை அளிக்கும். நன்றி, வணக்கம்.